நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம போன பார்ட்டில் என்ன பண்ணிருந்தோம்னா ஃபைனலாக வந்து மாயிலேருந்து பேட்ச் ரெண்டர் போட்டோம். ஸோ பேட்ச் ரெண்டர் போட்டது எல்லாமே வந்து ரெண்டர் ஆயிடுச்சு, இமேஜ் சீக்வன்ஸாக வந்துச்சு. நமக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இமேஜ் வந்து நான் அடுத்தடுத்த இமேஜை நான் மூவ் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு ஃப்ரேமாக வந்து நமக்கு வந்து ரெண்டர் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அர்னால்டுன்னு ஒன்று இருக்குது, அர்னால்டுன்னு சைடில் வந்துருக்கு. ஸோ நமக்கு ரெண்டர் இன்ஜினை வந்து நம்ம லைசன்ஸ் வாங்காதனால நமக்கு வந்து இது வாட்டர் மார்க் வந்திருக்கு. ஸோ வாட்டர் மார்க் வேணும்னா நீங்கள் லைசன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, இதை வந்து நம்ம ஆஃப்டர் எஃபெக்டில் நம்ம வந்து உள்ளே கொண்டு வந்து எப்படி காம் பண்ணி ஃபைனலாக ஒரு மூவி ப்ராஜெக்டாக எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஆஃப்டர் எஃபெக்டில் நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்டில் வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இம்போர்ட்னு வரும். இம்போர்ட்டில் போய்ட்டு ஃபைல் கொடுத்தீங்கன்னா ஃபைல் கொடுத்துட்டு இங்கே ஒரு ஃபைல் இது சீக்வன்ஸாக இருக்கனால ஒரே நேமில் இருக்கனால நம்ம ஃபஸ்ட்டு உள்ளதை மட்டும் சூஸ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துடும். ஸோ பார்த்தீங்களா, ஒன்று தான் சூஸ் பண்ணேன், 40 வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து அப்படியே வந்து இந்த டைம்லைனில் போட்டோம்னா நமக்கு ஒரு நியூ காம் ஒன்று கிரியேட் ஆகிடும். ஸோ நியூ காம் கிரியேட் ஆகிடுச்சு. இங்கே வந்து நமக்கு ஃபைல் வந்துருச்சு. இப்போ வந்து இதில் ஸ்பேஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸை தட்டினீங்கன்னாவே உங்களுக்கு ப்ளே ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா, நமக்கு வந்து ப்ளே ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் வந்து உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து இதை வந்து கொஞ்சம் எடிட் பண்ணுறது அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் போட்டு உங்களுக்கு வந்து கலர் கரெக்ஷன் இது மாதிரி பண்ணுறதுனா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ கலர் பேலன்ஸ் போட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வந்து ஒரு எடிட் பண்ணுறேன்னா எல்லாமே இங்கே பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்து ஃபைனலாக எடிட் பண்ணி கொண்டு வருவாங்க. ஸோ ஓகே, உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இது எப்படி ஃபைனலாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னா ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா ஆட் டு ரெண்டர் கியூன்னு கொடுக்கலாம். கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்லெஸ்ன்னு இருக்கணும், அதை கிளிக் பண்ணால் இது ஃபார்மேட் என்ன ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னா நார்மலாக குவிக் டைமில் தான் எடுப்பாங்க. ஸோ எம்ஓவி ஃபார்மேட்டு. ஸோ அது கொடுத்துட்டு இதில் நீங்கள் ஏதாவது ஆடியோ ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா ஆடியோவும் போட்டுக்கணுங்க. ஸோ ஆடியோ இல்லாதனால நம்ம அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ரெண்டு செட்டிங் வந்து பெஸ்ட்லேயே இருக்கும். இதில் நம்ம எதுவும் கை வைக்க தேவையில்லை. ஸோ கஸ்டமில் இங்கே வந்து அவுட்புட் மாடியூல் மட்டும் மாற்றிக்கிட்டோம். அதே மாதிரி எந்த அவுட்புட் லொக்கேஷன் வந்து நம்ம வச்சுக்கிறோம். ஸோ அவுட்புட் லொக்கேஷன் வந்து நான் டெஸ்க்டாப்பில் வைக்கிறேன். சேவ் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டர்ன்னு இருக்கும். ரெண்டர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டர் ஆகும். ஓகே, ரெண்டர் ஆயிடுச்சு. நான் டெஸ்க்டாப்பில் போயிட்டு நம்மளோட சோடா கேன் மூவ் எம்ஓவி ஃபைலை நான் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு 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 எளிமையான மெத்தட் தான். வரிசையாக நீங்கள் பார்த்து கற்றுக்கினீங்கனாவே ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. நம்ம சீக்கிரம் முடிஞ்சிருச்சு இது. ஓகே, ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டோம். ஸோ இது வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இன்னும் நிலைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம வந்து அடுத்து வந்து யூனிட்டி வந்து ஃபுல் வீடியோ போட்டு போகிறோம். ஃபுல் சீரிஸ் வரப்போகுது, யூனிட்டியோட சீரிஸ். அதுக்கு ஏஆர்விஆருக்கு எப்படி அசெட் கிரியேட் பண்ணுறது, ஸோ யூனிட்டி கேமுக்கு எப்படி அசெட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சீரிஸ் போடலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்குது. இந்த வீடியோவுக்கு இந்த சீரீஸுக்கு நீங்கள் எவ்வளோ ஆதரவு கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் அடுத்ததாக என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிறேன். தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பண்ணுங்க. அதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு டெலகிராம் குரூப் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். அதில் வந்து உங்களோட சந்தேகங்களை வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்குங்கிறதுனால அந்த ஒரு ஐடியா இருக்குது. அது வந்து விரைவில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இந்த உங்கள் அன்பன் நண்பன் வெங்கட் செல்வராஜா. நன்றி.